கொரியர் பற்றி A to Z நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆஃபர் பேங்கிள்ஸை நான் கொரியர் பேக் பண்ணுறது எப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரிட்டன் கிஃப்ட்டுக்கு போகக்கூடிய பேங்கிள்ஸ் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக சைஸ் மென்ஷன் பண்ணும். இந்த மாதிரி நமக்கு சைஸ் ஸ்டிக்கர் அவைலபிளாக இருக்குது. ஸோ மெட்டீரியல்ஸ் விற்கிறவங்கள்ட்ட ஈஸியாக நீங்கள் இதை வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பேக்கிங் கவர்ஸ் நான் லோக்கல் ஷாப்பில் தான் வாங்குவேன். ஸோ நம்ம பேங்கிள்ஸை எடுத்துகிட்டு போய் நம்ம போட்டு பார்த்து தான் இதை வாங்கிட்டு வருவேன். இது பார்த்திங்கன்னா நமக்கு 4 பேங்கிள்ஸே தாராளமாக பிடிக்கும். பட் கஸ்டமர் எனக்கு 2 பேங்கிள்ஸாக பேக் பண்ண சொன்னனால நான் 2 பேங்கிள்ஸாக பேக் பண்ணுறேன். ஸோ 4 பேங்கிள்ஸ் 115 இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ அதில் ஆர்டர்ஸ் தான் இது. கஸ்டமர்கிட்ட நம்ம ஃபஸ்ட்டு எப்பயுமே என்ன மாதிரி பேக் பண்ணணும் அப்படின்றத கேட்டுக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா 4 வேணுமா 2 வேணுமான்னு கேட்டேன். எனக்கு 2 வேணும்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி 2 நம்ம கவர் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த பேக்கிங் பார்த்திங்கன்னா எனக்கு 1 hour டைம் எடுத்துச்சு. ஸோ அதை நான் 4 minutes வீடியோவாக உங்ககிட்ட நான் கொடுத்துருக்கேன். சில கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா பாக்ஸ் போட்டு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி பாக்ஸஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பாக்ஸு 10 rupees 12 rupees அந்த மாதிரி ரேட்டில் இருக்குது. அதுவுமே நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6 பேங்கிள்ஸ் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரிட்டன் கிஃப்ட்டுக்கு நம்ம இந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். அது இல்லாமல் நமக்கு இந்த பாட்லி பேக்ஸ் மாதிரி நம்ம சுருக்கு பைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரியும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அது பார்த்திங்கனாலும் நமக்கு ஒரு பீஸ் 10 rupees வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கஸ்டமர்கிட்ட பேங்கிள்ஸோடவே சேர்த்து அதுக்கான ரேட் சொல்லிடலாம். ஸோ இப்போ நான் இதில் என்னென்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்கள். இது ஸ்டிக்கர் யூஸ் பண்ணுறேன், தென் கவரு, தென் கார்ட்போர்ட் பேக் பண்ணுறதுக்கு பபிள் ரேப்பும் நல்லா ரோல் பண்ணி கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே என்னோட மெட்டீரியல்ஸ் காஸ்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதை நான் கொரியரோட ஆட் பண்ணி கஸ்டமர்கிட்ட வாங்கிடுவேன். ஸோ நான் கஸ்டமர்கிட்ட எதுவுமே சொல்ல தேவை கிடையாது. ஸோ இது கூட நம்ம கொரியர் சார்ஜாக நம்ம இதில் ஆட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ 50 rupees கொரியர் அப்படின்னா நம்ம 60 rupees கூட வாங்கிக்கலாம். ஸோ ஏன்னா இது எல்லா மெட்டீரியல்ஸுமே நமக்கு காஸ்ட்லி தான். ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். கொரியரில் என்ன கொரியர் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு கேட்குறீங்க. ஸோ நான் கொடுக்கறது பார்த்திங்கன்னா DDTC கொடுப்பேன், ஃப்ரெஞ்ச் கொடுப்பேன். ஸோ இது ரெண்டுமே தான் நான் மெயினாக கொடுப்பேன். இதை தாண்டி பார்த்திங்கன்னா ST கொரியர். இது 3 தான் எனக்கு நியர்பை ரொம்ப ஃபாஸ்ட் கொரியராக இருக்குது. நெக்ஸ்ட் டேவே நிறைய இடத்துக்கு நமக்கு டிஸ்பேச் ஆகிடும். ஸோ அதர் ஸ்டேட்ஸ் அப்படிங்குள்ளே நமக்கு கேரளா, ஆந்திரா அந்த மாதிரினா நமக்கு ஒரு 3 days தான் டைம் எடுக்கும். டக்குன்னு கொரியர் ரீச் ஆகிடும். நீங்கள் ஆர்டர் எடுக்கக்குள்ளேயே கஸ்டமர்கிட்ட உங்களுக்கு எப்போ வேணுங்கிறத டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஸோ அதுக்கு நமக்கு ஒரு 2 or 3 days முன்னாடி நீங்கள் டிஸ்பேச் பண்ணுற மாதிரி பாருங்கள். அப்போ தான் நம்ம மேலே அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 7 days டைம் வாங்கிக்குவேன். ஸோ இந்த ஆர்டருக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 10 days டைம் வாங்கினேன். பட் 5 daysலேயே முடிச்சுட்டு நான் கஸ்டமருக்கு கொரியர் பேக் பண்ணிட்டேன். ஸோ அவங்களோட ரிவ்யூஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது உங்கள் கொரியர்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்கள் பக்கத்தில் எது நியர்பை கொரியர் இருக்கோ அதை நீங்கள் கண்டிப்பாக விசாரித்து வச்சுக்கோங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவே ரீச் ஆகிடும், சேஃபாகவும் ரீச் ஆகும். ஸோ ஏன்னா நம்ம கொரியர் சர்வீஸில் அடிக்கடி காண்டாக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். கொரியரோட ட்ராக்கிங் ஐடி நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா அதை கஸ்டமர்கிட்ட சென்ட் பண்ணிடலாம் நீங்கள் அனுப்பிச்சதுமே. ஸோ அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு நம்ம மேலே ஏற்படும். ஓகே கொரியர் சென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கான ஆர்டர்ஸ் கண்டிப்பாக இன்னுமே நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய கொரியர் பற்றி விஷயத்தை என்னோட கிளாஸ்லேயும் நான் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ கிளாஸோட டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். கொரியர் சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமாக செக் பண்ண வேண்டியது இந்த குவாலிட்டிங்க. ஸோ ஏதாவது ஸ்டோன்ஸ் விழுந்திருக்கா என்னங்கிறத நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிட்டு தான் நம்ம இதை பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே நான் குவாலிட்டி செக் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் பேக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா 1 hourங்கிறது 2 hour டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. ஸோ ரொம்ப குவாலிட்டியாக ஒரு கஸ்டமர்கிட்ட கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கான ஆர்டர்ஸ் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 10 pair தான் கேட்டிருந்தாங்க, மறுபடியும் அகைன் 10 pair கேட்டிருந்தாங்க. ஸோ அது இல்லாமல் நமக்கு நிறைய த்ரெட் பேங்கிள்ஸுமே கேட்டிருந்தாங்க. ஸோ பாருங்கள் இது எல்லாமே த்ரெட் பேங்கிள்ஸு. ஸோ இந்த மாதிரி 100 பேங்கிள்ஸ் கேட்டிருந்தாங்க. ஒவ்வொன்றுமே 6 நம்ம பேக் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் கீழே நான் ஃபுல்லாகவே பபிள் ரேப் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் த்ரெட் பேங்கிள்ஸ் தான் ஃபஸ்ட்டு கீழே வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு மேலே குந்தன்ஸ் வச்சுருக்கேன். ஏன்னா குந்தன்ஸ் அடிப்படாமல் போகணுன்றதுக்காக அதுக்கு மேலே ஒரு பபிள் ரேப் போட்டுட்டு தான் நான் இந்த மாதிரி குந்தன் பேங்கிள்ஸை நான் வச்சுட்ருக்கேன். ஸோ நீங்களுமே சேஃபாக அனுப்புங்க. அப்போ தான் கஸ்டமர் கைக்கு ரொம்ப சேஃபாக ரீச் ஆகும். இந்த பேங்கிள்ஸ் ஃபுல்லாகவே மதுரைக்கு தான் போச்சு. ஸோ நெக்ஸ்ட் டேவே டிஸ்பேச் ஆகிடுச்சு. கஸ்டமரும் ரொம்பவே ஹாப்பி. ஸோ இது பார்த்திங்கன்னா 4 பேங்கிள்ஸ் 150 rupeesக்கு நான் கொடுத்தேன். ஸோ இந்த வீடியோவில் கொரியர் எத்தனை நாள் ரீச் ஆகும், ஸோ என்னென்ன மாதிரி கொரியர்ஸ்லாம் நமக்கு
சீக்கிரமாக ரீச் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொன்னேன். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சவங்க மறக்காமல் லைக் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.